அதாவது விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை அதை பாதிக்குமோ அது இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற பட்சத்தினால இப்போ எம்எஸ்பி இஷ்யூ அப்படின்னு நம்ம வந்து ஒரு பேர் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு சர்ச்சை வந்து கிளம்பிருச்சு. ஓகே, நமக்கு அதில் ஒரு ஆறுதலான விஷயம், வருஷத்துக்கு ஒரு ஊழல், மாதத்துக்கு ஒரு முறைகேடு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் வராமல் வருஷத்துக்கு ஒரு திட்டம், மாதத்துக்கு ஒரு வளர்ச்சி அறிவிப்பு அப்படின்னு ஒரு வேறு மாதிரி ஒன்று வரும்போது அது சரியா தப்பா, உண்மையிலே வளர்ச்சி தானா, உண்மையிலே தளர்ச்சி, அது வந்து வீழ்ச்சியை நோக்கி போகிறதா அப்படின்னு ஒரு ஆரோக்கியமான டிபேட்டுக்கு வித்தரக்கூடிய திட்டங்கள் வருது அப்படிங்கிற நம்ம வந்து ஒரு ஆறுதலான விஷயமா வச்சுக்கலாம். பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களில் ஒரு பெரிய எதிர்ப்பை கொண்டு வந்திருக்குது, நிறைய போராட்டங்கள் நடக்குது. இது ஏற்கனவே ஒரு அவசர சட்டமாக இருந்த விஷயம், அது மாற்றி சட்ட திருத்தமாக கொண்டு வந்திருக்கு. அப்போ எதுக்கு இப்படி பெரிய எதிர்ப்பு எழலை, இப்போ எப்படி எதிர்ப்பு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு தெரியல. 1991 காங்கிரஸ் அரசில் நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராகவும் மன்மோகன் சிங் அவர்கள் நிதியமைச்சராகவும் இருந்தபோது எப்படி தொழில் மயமாக்கலுக்காக இண்டஸ்ட்ரியில் வந்து எப்படி ஒரு புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வரப்பட்டதோ அப்படி 2020 விவசாயத்தை மையப்படுத்திய புதிய பொருளாதார கொள்கை இது என்று வல்லுநர்கள் வர்ணிக்கிறார்கள். இந்த டீலிஸ்டிங் அக்ரிகல்ச்சர், நம்ம வந்து டீலைசன்சிங் டீலிஸ்டிங் சொல்லலாம். நம்ம வந்து லைசன்ஸ் ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. தொழிற்சாலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இன்ஸ்பெக்டர் வராரு, அந்த ஏசி வராரு, இந்த டிசி வராருன்னு நமக்கு எப்படி போலீஸ் வந்து ஒருத்தர் இருக்கிறா, அது மாதிரி 150 டிசி வந்து அது வச்சிருக்கியா இது வச்சிருக்கியா, பேப்பர் போடல, மேலே போடல, காக்கி கலர் சட்டை போடல, பேண்ட் போடலன்னு பிடிச்சி தாளிச்சிருவாங்க, பயந்துகிட்டே இருப்பாங்க. அதுலலாம் விடுவிச்சு பெரிய அளவில் வந்து பொருளாதார கொள்கை வந்து உலக பொருளாதாரத்தை திறந்து விட்டது. அந்த மார்க்கெட் பெருசாக ஓப்பன் ஆச்சு. அப்போ பெரிய அளவில் வளர்ச்சிக்கான வாய்ப்பு இன்னைக்கு உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது, குளோபல் மார்க்கெட்டாக மாறி இருக்குது. அதுபோல ஒரே இடத்துல முடங்கி இருக்கக்கூடிய விவசாயத்தை ஏகப்பட்ட சட்டங்கள் திட்டங்கள் மூலமாக முடக்கப்பட்டிருக்கூடிய, இங்கே விற்கக்கூடாது, இவங்களுக்கு விற்கக்கூடாது, இப்படி விற்கக்கூடாது, இவ்வளவு விற்றக்கூடாது அப்படின்னு நிறைய சட்டங்களும் திட்டங்களும் போட்டு முடக்கிக்கூடிய விவசாயத்தை ஒரு ஃப்ரீ மார்க்கெட்டாக திறந்து விடுறதுக்கான ஏற்பாடு இந்த டீ லைசன்சிங் அல்லது டீ லிஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் செஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதற்கான காரணம், நம்ம ஒரு பக்கம் உணவுப் பொருள் உற்பத்தி தன்னிறைவு உபரி அப்படின்னு பார்க்குறோம், மறுபக்கம் அதே இந்தியாவிலேயே உணவுப் பொருள் தட்டுப்பாடு வறுமை அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த ரெண்டுமே ஒரு இம்பேலன்சிங்காக இங்கேருந்து அங்கே போகல, அங்கேருந்து இங்கே வரல, இங்கே முடங்கியிருக்கு அங்கேயே முடங்கியிருக்குன்னு பார்க்குறோம். நம்ம திடீர்னு வெங்காய விலை பயங்கரமான ஒரு வெங்காய விலையில் அரசாங்கமே கவுந்துன்னு பார்க்குறோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்துக்கு விலையே கிடைக்கல, ரோட்டில் கூட்டிகிட்டு போனாங்க விவசாயிகள்னு பார்க்குறோம். இப்படி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் கண்ணா பின்னாடி என்ன நடக்குது, எங்கே வருது, எங்கே போகுது, எப்படி போகுதுன்னே தெரியாமல், இது எப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியாமல் முழிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதற்கான தீர்வாக இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. ரொம்ப எளிமையாக இந்த என்னப்பா இந்த சட்டம் என்னதான்ப்பா சொல்ல வர்றீங்க, நீ ஒரு 3 சட்டம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப எளிமையாக புரியுற மாதிரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால், நம்ம ஊர் உழவர் சந்தை இருக்குது இல்லையா, அவ்வளோதான். இந்த உழவர் சந்தையை அந்தந்த ஊர்களில் வைத்திருந்த விஷயத்தை மாவட்டத்து முழுக்க, மாநிலம் முழுக்க, மாநிலங்களை தாண்டி இந்தியா முழுக்க கொண்டு போனால் எப்படி இருக்கும், அவ்வளோதான். உழவர் சந்தை என்னது, உழவர் சந்தை வந்து சம்சாரி ஒரு வியாபாரிகிட்ட சொல்லி, அந்த வியாபாரி வந்து இன்னொரு வியாபாரிகிட்ட சொல்லிட்டு தரகுலேருந்து மாற்றி வியாபாரிக்கு போய் 3 கை மாறி மார்க்கெட்டில் மக்களுக்கு வரும்போது 100 ரூபா கூடி போயிடுது அப்படிங்கிறது தான் அதோடைய திட்டம். அப்போ விவசாயிக்கே அந்த முழுமையான பலன் சென்றடையணுங்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த உழவர் சந்தை விவசாயியே நேரடியாக சந்தைப்படுத்தக்கூடியது, அவ்வளோதான். இதே திட்டம் தான். நடுவில் இருக்கக்கூடிய இந்த தரகு அப்படிங்கிற விஷயத்தை, இந்த வியாபாரிங்கிற விஷயத்தை மாற்றி விவசாயிகள் நேரடியாக எங்கேனாலும் விற்றுக்கலாம், யார்கிட்டனாலும் விற்றுக்கலாம், எவ்வளவு நாள் விற்றுக்கலாம், அதற்கான அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், முழுமையாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதா இதோடைய பெரிய சாராம்சம். ஆன்லைன் சாராம்சம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டை திறந்து விடுது. மாநிலங்களுக்கு இடையே, மாநிலத்துக்கு உள்ளே எல்லா தடையும் நீக்குறாங்க. ஏற்றுமதியாளரோட ஒரு விவசாயி, எக்ஸ்போர்ட்டரோட ஒரு விவசாயி நேரடியாக ஒரு ஒப்பந்தம் போட முடியும். வியாபாரியோட, பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களோட ஒரு விவசாயி நேரடியாக ஒப்பந்தம் போட முடியும். பதப்படுத்துபவர், மேம்படுத்துவர் இருப்பார், அவரோட விவசாயி நேரடியாக ஒப்பந்தம் போட முடியும். விவசாயி விரும்பினா யார் கூடனாலும் ஒப்பந்தம் போட்டுக்க முடியும், டைரக்டாக போட்டுக்க முடியும். மிடில்மேன் கிடையாது, மண்டி கிடையாது, மற்றவங்க கிடையாது, நடுவில் வர்த்தகர்கள் கிடையாது. நேரடியாக யார் விற்கிறாரோ அவரிடம் நேரடியாக விவசாயி கொண்டு போய் சேர்க்க முடியும், எங்கே வேணா, யாருக்கு வேணா. இதுதான். அந்த வியாபாரி பேன் எண் கொண்டவராக இருக்கணும், அவ்வளோதான். ஆதார் கார்டு சொல்கிற மாதிரி பேன் கார்டு சொல்கிறோம் இல்லையா, வியாபாரம் பண்ணுங்க, அந்த வியாபாரி பேன் நம்பர் கொண்டவராக இருக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. இந்த ஒப்பந்தம் இதில் என்ன விவசாயிகளுக்கு பலன் அப்படிங்கிற பார்த்துறோம். ஒன்று, மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணிடுறாங்க, இந்தியா முழுக்க எங்கே நாள் விற்கலாம், யாருக்கு விற்கலாம், யாருக்கு ஒப்பந்தம் போடலாம். அதை தாண்டி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு, அதாவது விவசாயிக்கும் வியாபாரிக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு வாங்குபவர் தான் அந்த ஒட்டுமொத்தமான விளைபொருட்களுக்கும் பொறுப்பாகிறார். யாரு? பையர், அந்த வியாபாரி தான் பொறுப்பாகிறார். அவர் தான் கருவி சப்போர்ட் பண்ணோம், அவர் தான் எந்திரங்களை சப்போர்ட் பண்ணோம், இது எல்லாத்துக்குமான ஃபெசிலிட்டி அங்கே இருக்குது. அவர் தான் தொழில்நுட்பத்துக்கான சப்போர்ட் பண்ணோம். ஒருவேளை
பயிர் வந்து பாழா போச்சுன்னா அதற்கான முழுமையான அல்லது பார்ஷியலான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவர்கிட்ட போயிடும். அந்த இழப்பை வந்து ஈடுகட்டுறதுக்கு பையர்கிட்ட தான் போய் நிற்கும். இந்த பயிர்கள் எல்லாமே இன்சூர் செய்யப்பட்டதாக இருக்கும், காப்பீடு செய்யப்பட்டதாக இருக்கும். இந்த பயிர்களில் வந்து இதன் அடிப்படையில் சம்சாரி அதாவது விவசாயி இந்த நிலத்தில் விளையக்கூடிய விளைபொருட்களை வேற ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்காக ஒப்பந்தம் போட்டுக்கிட்டா கூட அந்த விளைபொருட்கள் மேல இவர் லோன் வாங்க முடியும். ஸோ நீ வித்துட்டியே அப்படிங்கறனால உனக்கு லோன் கிடையாது. அந்த கிராப் அந்த பயிரில் வந்து இவர் வித்தா கூட அந்த பயிருக்கான லோனை வந்து அந்த விவசாயி வாங்க முடியும். வெங்காயம், உருளைக்கிழங்கு, உணவு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், பருப்பு வகைகள் இதெல்லாமே அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. ஸோ நீங்கள் எவ்வளோ வச்சிருக்கலாம், எவ்வளோ வாங்கலாம், எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ விற்கலாம், இது எல்லாத்துமே விலக்கு கொடுத்துறாங்க. ஸோ நீங்கள் வந்து நான் பெரிய அளவில் நீங்கள் கொள்முதல் பண்ண முடியும். இது வந்து சிறு குறு பெரு விவசாயிகளுக்கு, நிலம் இருந்து விவசாயம் பண்ண முடியாமல் இருக்கிறவங்களுக்கு, தரிசா கிடக்கிற நிலங்களுக்கு இதுக்கெல்லாம் பெரிய அளவில் பலன் தரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். உற்பத்தியை பெருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா சிறு மற்றும் குறு விவசாயிகள் தான் இன்னைக்கும் இந்தியாவுடைய 70% காய்கறிகளையும் 55% பழங்களையும் உற்பத்தி செய்யக்கூடியவர்களாக சிறு மற்றும் குறு விவசாயிகள் தான் இருக்கிறாங்க. 2 ஏக்கர் 2.5 ஏக்கர் எப்படி பார்த்தாலும் 5 ஏக்கர் குறைஞ்சிருக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. அவங்க தான் இதை மொத்தமாக பண்ணுறாங்க. ஸோ அதே சமயத்தில் எந்த விவசாயியும் ஒரு ஒப்பந்தம் போட்டு தான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை. ஒப்பந்தம் போடணுன்னே பயந்து நம்ம வந்து அப்போ ஒப்பந்தம் போடலான்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒப்பந்தம் போடுங்க, விருப்பம் இல்லைன்னா பழைய மண்டிப்படியே போங்க, விருப்பம் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கே வச்சுக்கோங்க, விருப்பம் இல்லைன்னா உழவர் சந்தையில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன விஷயம், ஒரு புது அவனி உழவர் சந்தை இருக்குது, குறைந்தபட்ச ஆதார விலை இருக்குது, அந்த மண்டி மார்க்கெட் எல்லாமே இருக்குது, எதுவுமே மாறல. ப்ளஸ் அடிஷனலாக நீங்கள் வந்து சர்வதேச மார்க்கெட் இருக்குது, ஒட்டுமொத்த தேசம். இங்கேருந்து நீங்கள் வந்து கான்பூருக்கு விற்கலாம், இங்கேருந்து நீங்கள் பீகாருக்கு விற்கலாம், இங்கேருந்து நீங்கள் டெல்லிக்கு ஹிமாச்சல பிரதேஷ் விற்கலாம், எங்கேனாலும் விற்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் திருச்சியில் மதுரையில் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் எந்த விவசாயிக்கும் கர்நாடகா மார்க்கெட்டுக்கு ஆந்திரா மார்க்கெட்டுக்கு இங்கேருந்து விற்கலாம். அதற்கான சந்தை ஓப்பன் ஆகுது. அப்போ மார்க்கெட் கூடும்போது விவசாயிகளுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகரிக்கும். தரகு நடுவில் கிடையாதுங்கிறனால வாடிக்கையாளர்களுக்கான விலையும் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நேரடி கதவை திறந்து விட்டாங்க. விவசாயிக்கு லாபம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு, எங்கே அதிகமாக லாபம் கிடைக்குதோ அங்கே பண்ணிக்கலாம். அதனால வியாபாரிகள்கிட்ட எதிர்ப்பு வரும், தரகு பண்ணுறவங்கள்ட்ட எதிர்ப்பு வரும், அதனால கட்சிக்காரங்கள்ட்ட எதிர்ப்பு வரும். நீட்டுக்கு வந்துச்சு இல்லையா, அது மாதிரி அதெல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளக்கூடியதான், அந்த எதிர்ப்புகள் வரக்கூடியதான். விவசாயிகளுக்கு உள்ளேயும் போட்டியை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவங்க வந்து நான் இவ்வளவு கொடுக்குறேன், நான் இவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்லி போட்டியை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தரம் கூடும், அதனால விலை குறையும். நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம பிஎஸ்என்எல் மட்டுமே இருந்தபோது நல்ல சர்வீஸ் மட்டுமே இருந்துச்சு. பிஎஸ்என்எல் தாண்டி நம்ம மற்ற நிறுவனங்களாக வந்தபோது நல்ல சர்வீஸும் நல்ல டேரிஃபும் ரொம்ப கம்மியாக வந்து முன்னாடி வந்து இன்கம் காலுக்கு காசு வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ இன்கமிங் ஃப்ரீ, அவுட் கோயிங் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமாக ஃப்ரீ போட்டு நிறைய காம்படிஷன் உருவாக்கி பார்க்குறோம். டேட்டா ஃப்ரீன்னு ஜியோ மாதிரியான நிறுவனங்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு புரட்சி பண்ணுறதை பார்க்குறோம். அப்போ தனியார் நிறுவனங்கள் உள்ளே வரும்போது குவாலிட்டி மட்டும் இல்லாமல் குவான்டிட்டி மட்டும் இல்லாமல் காம்படிட்டிவ் ப்ரைஸிங்கும் இருக்கும். அப்போ வந்து அது வாடிக்கையாளர்களுக்கு இன்னும் தரமான பொருட்கள் மலிவான விலையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசு கொள்முதல் பாழாயிருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து இல்லாமல் போயிருமோன்னு. குறைந்தபட்ச ஆதார விலை இருக்கும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு, பிஜேபி தலைவர் சொல்லியிருக்காங்க, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அது அப்படியே இருக்க போது அது எந்த மாற்றம்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால விவசாயிகளுக்கு எந்த விதமான பாதிப்பு வரப்போறதில்ல. அதையும் தாண்டி ஒரு எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா, வெறும் 6% விவசாயிகளுக்கு தான் அரசு கொள்முதலால் பயன் கிடைக்குது. மொத்தம் இருக்கக்கூடிய 100% விவசாயிகளில் 94% விவசாயிகளுக்கு இந்த எம்எஸ்பி சொல்லக்கூடிய அரசாங்கமே நேரடியாக கொள்முதல் செய்யக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலையினால எந்த பலனும் இல்லை. வெறும் 6% விவசாயிகள் தான் அதனால் பலனடைகிறார்கள் என்று மத்திய அரசுடைய எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா வந்து சொல்கிறது. ஆனாலும் கொள்முதல் தொடர்தான் போது அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏபிஎம்சின்னு சொல்லக்கூடிய அந்த வேளாண் பொருளுக்கான சந்தை கமிட்டி வந்து அது தொடரும், ஏற்கனவே இருப்பது தொடரும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாட்டில் கூட அதற்கான நிர்வாகிகள்லாம் நியமிக்காமல் வெறும் தனி அதிகாரியாக போட்டுட்டு இருக்கீங்கன்னு ஒரு பிரச்சனை பண்ணாங்க. இப்போ கூட சட்ட திருத்தம் கொண்டு வந்து திரும்ப அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி போயிட்டே இருந்தாலும் அதிகாரிகள் இருந்தாலும் வியாபாரிகள் இருந்தாலும் தனி அதிகாரிகள் இருந்தாலும் வர்த்தகர்கள் யார் இருந்தாலும் இந்த ஏபிஎம்சி கமிட்டிங்கிறது கலைக்கப்பட பொருள் அது அப்படியே போகும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதில் என்ன வேற விஷயங்கள் நடக்கும்னா, ஃபியூச்சரில் அரசாங்கத்துக்கு எவ்வளவு விளைபொருட்கள் உற்பத்தி ஆகிறது, எந்தெந்த விளைபொருட்கள் எந்தெந்த பயிர்கள் எவ்வளவு உற்பத்தி ஆகிறதுங்கிறத இன்னும் கிளீனாக மானிட்டர் பண்ண முடியும். இப்போ வந்து அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய விஏஓவும் தாசில்தார்னு சொல்லக்கூடிய ஒரு குத்துமதிப்பு கணக்கு தான். ஏன்னா பாதி வந்து நேரடியாக போகுது, பாதி மார்க்கெட்டுக்கு போகுது, பாதி எக்ஸ்போர்ட்டுக்கு போகுது, கண்ணா பின்னான்னு போகிறதுனால எவ்வளவு தான் உற்பத்தி ஆகுதுன்னு தெரியவே இல்லை. அதனால தான் பற்றாக்குறையும் உபரியினால கணிக்க முடியாமலே போயிட்டு இருக்கு. அரசாங்கம் கொள்முதல் பண்ணி வச்சுட்டு இருக்கு, அந்த பக்கம் இல்லாமல் இருக்குன்னு மாறி மாறி காம்ப்ளிகேஷன் நடக்கிறதுக்கான காரணம் என்ன நடக்குன்னு தெரியல. இப்படி வந்து சந்தைப்படுத்துதலை வந்து ஒரு திறந்து விடும்போது
போது மார்க்கெட் திறக்கும் போது யார் யார் எவ்வளவு கொள்முதல் பண்றாங்க அப்படிங்கிற வச்சுட்டு ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இன்னைக்கு தேதிக்கு எவ்வளவு நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு, எவ்வளவு கோதுமை கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு, எவ்வளவு எண்ணெய் வித்துக்கள் பருப்பு கொள்முதல் செய்யப்பட்டிருக்குன்னு அதை நம்ம முழுமையா புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு எதிர்காலத்தில் கிடைக்கும். அப்ப தெரியும் அதன் மூலமா எவ்வளவு பணம் புழங்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அதன் மூலமா ஒருவேளை பிற்காலத்தில் இவற்றுக்கெல்லாம் ஒரு டாக்ஸ் வந்து கொண்டு வரப்படலாம். அது எதுவுமே இன்னைக்கு நாளைக்கு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு இருக்கலாம். அதற்கு பிறகு 5-6 வருஷம் கழிச்சு டாக்ஸ் ஒருவேளை கொண்டு வந்தா கூட அது வந்து இத்தனை லட்சத்துக்கு மேல இத்தனை கோடிக்கு மேல அப்படின்னு வந்தா இன்னைக்கு வந்து விவசாயத்துடைய விளைபொருட்களுக்கு ₹1 கூட டாக்ஸ் கிடையாது, ஒரு வரியே கிடையாது, வருமான வரி கூட கிடையாது. நாளைக்கு ஒருவேளை கொண்டு வரலாம், அதுல ஒரு சீலிங் வச்சு கொண்டு வரலாம். அதெல்லாம் இருக்க நானா சொல்ற யுகம் தான். அது வந்து எதிர்கட்சிகளும் சொல்ல ஆளுங்கட்சியும் சொல்ல அப்படி சொல்ல. பட் ஒரு முறைப்படுத்தல் சிஸ்டமேட்டிக்கா ஒரு விஷயம் கொண்டு வரும்போது அதனுடைய பிற்காலத்தில் அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் அது வந்து ஒன்றும் ஆபத்தான விஷயம் இல்லை. நல்லா சம்பாதிக்கிறவங்க நல்லா கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, கொடுக்கலாம். நல்லா சம்பாதிச்சாலும் கொடுக்க போறாங்க. ஸோ கார்பரேட்டுகளுக்கு வந்து எல்லாத்தையுமே கொடுப்பாங்க, அது ஒரு விஷயம். கார்பரேட்டுகள் வந்து எல்லாத்தையுமே பெரிய அளவில் சந்தைப்படுத்துவாங்க, அட்வான்ஸ் காசு கொடுப்பாங்க. இப்போ நம்மளே பார்க்குறோம், அரசு பால் கொள்முதல் நிலையங்களுக்கும் தனியார் பால் கொள்முதல் நிறுவனங்களுக்கும் வித்தியாசத்தை பார்க்குறோம். தனியார் பால் கொள்முதல் நிறுவனங்கள் வந்து சம்சாரிகளுக்கு முன்னாடியே லோன் கொடுக்குறாங்க, மாட்டையும் அவங்களே பார்த்துக்கிறாங்க, பால் அவங்களே கொள்முதல் பண்ணிட்டு போகிறாங்க, மாட்டுக்கு ஏதாவது பிரச்சனைனா டாக்டரை கூப்பிட்டு அவங்களே பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செய்கிறாங்க. தனியார் நிறுவனம் நிறைய செய்யும். பட் ஒரு காலத்தில் இந்த கார்பரேட்டுகள் வந்து பெருசாக வளரும் போது அவர்களும் இந்த விலையை நிர்ணயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களும் இந்த விலையை வந்து இப்போ இந்த மண்டியெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, ரேட்டை வந்து எப்படி ஒரு சிண்டிகேட் போட்டு தடுக்கிறாங்கன்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் கார்பரேட்டும் செய்ய வாய்ப்பு உண்டு. ஆனால் அது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனை தான், புதிதாக முளைக்க போகிற பிரச்சனை இல்லை. அப்படிங்கிறனால நம்ம வந்து அதை we can handle it. இப்போ எப்படி அரசாங்கம் வந்து அதை கட்டுப்படுத்துதோ அது மாதிரி எதிர்காலத்தையும் கட்டுப்படுத்துவாங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். பெருநிறுவனங்கள் பதுக்கலாம், கார்பரேட் நிறுவனங்கள் நிறைய வந்து வாங்கி வச்சுட்டு பதுக்கலாம், மறுப்பதற்களை அந்த பதுக்குவதற்கான வாய்ப்பு இன்னமும் இருக்கிறது. இப்பயும் பதுக்கி கொண்டு தான் இருக்கிறாங்க, நமக்கு தெரியாது இல்லை நம்ம. ஸோ அப்போ இதை வந்து அரசாங்கங்கள் எப்படி இந்த பதுக்களை நிற்கிறார்களோ அதுபோல பிற்காலத்திலையும் அதை செய்யலாம், அதெல்லாம் மறுக்கிறதுல. இதெல்லாம் தாண்டி இன்னும் 2 விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு நம்ம. ஒன்று என்னன்னா, இது 2003 வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் போதே முயற்சி செய்யப்பட்ட விஷயம். மாடல் ஏபிஎம்சி ஆக்ட் அப்படின்னு 2003 வாஜ்பாய் அவர்கள் இது முயற்சி பண்ணார். அதுக்கப்புறம் கதைக்கால. அதை விட ரொம்ப மிக முக்கியமான விஷயம், நாளைக்கு காங்கிரஸோ அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவோ மற்ற எதிர்கட்சிகளோ சேர்ந்து எதிர்க்கலாம் இந்த பிரச்சனையை. ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக, துணைத் தலைவராக, இந்த ஒரு சாதாரணமான தொண்டராக, பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் 2013 டிசம்பர் மாதத்தில் 27ஆம் தேதி தன்னுடைய திட்டமாக இதே திட்டத்தை, இந்த மாதிரி விவசாய விளைபொருட்களை, காய்கறிகளை, பழங்களை, உணவு தானியங்களை எல்லாத்தையுமே டீலிஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு, அதை வந்து இந்த லிஸ்ட்ல இருந்து வெளியெடுக்கணும் அப்படின்னு, இதை இந்த ஏபிஎம்சி ஆக்ட்ல இந்த விஷயத்தை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 2013 டிசம்பர் 27 சொன்னவர் திரு ராகுல் காந்தி அவர்கள். அன்றைக்கு தேதிக்கு இந்தியாவில் 12 மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த மாநிலங்களில் இதை உடனடியாக அமல்படுத்தணும்னு உத்தரவு போட்டவர் திரு ராகுல் காந்தி அவர்கள். அதனால இதில் காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பதற்கான எந்த நியாயமும் இருக்க முடியாது. அவர்கள் செய்த ஒரு முயற்சியை இன்னும் திருத்தமாக, இன்னும் விரிவாக பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிறது. அந்த குழுவிலும் அந்த திட்டத்திலும் முன்னாள் நிதியமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள், இந்நாள் பாண்டிச்சேரி புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள், அது அத்தனை பேருமே இருந்தார்கள். அவர்கள் முன்னிலையில் நடந்த விஷயம்தான். ஸோ இவர்கள் யாரும் எதிர்ப்பதற்கான நியாயம் இருக்க முடியாது. வேறு ஏதேனும் புதிய காரணங்கள் தோன்றுகிறனவா பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.